பிறகு சேர்க்கிறேன். 6 கேள்விக்கு விடையை சொல்லுங்க வாய்க்கு. சக்தி. பலமன்றதுக்கு சரியான விடை சக்தி. அது இந்த விடையில இருக்கு. அது அப்படி பார்த்து இங்க அடுத்தது தானியங்கள் 3 எழுத சொல்லி இருக்கிறாங்களே. அதுல பாருங்க, இந்த அரிசி ஒன்று இருக்குது, பருப்பு, அதே போல அரிசி, சோளம், கீழ்வரகு, கம்பு 4 இருக்கு பிள்ளைகள். நீங்க அதுல 3 தான் எழுதும். 4 எழுதுனீங்கன்னு சொன்னா அது பிழையாக கொள்ளப்படும். நாங்கள் ஒரு டைமிங்ல எழுதி விடுறானே, அப்படி எழுதக்கூடாது. சரியா? அடுத்தது அரிசி. அடுத்தது பாருங்க, இலங்கை மக்களின் பிரதான உணவு என்ன? அதாவது இலங்கை மக்களுடையவை எமது உடலுக்கு சக்தியை வழங்கும் அரிசி எமது நாட்டினுடைய பிரதான உணவு. அப்ப விடை அதுக்கு அரிசி ரெண்டு போட்டா சரி. அடுத்தது பந்தியில் உள்ள உயர்திணை படற்கை பன்மை சொல். உயர்திணையா இருக்கணும். படற்கை பன்மை சொல்லல, படற்கை என்று போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னு சொல்ல மக்கள், மக்கள் சரி. ரெண்டு பேரா என்ன தன்மை பன்மைக்குள்ள. அடுத்தது நமது உடல் வளர்ச்சிக்கு உதவுவனவை. இந்த பருப்பு இந்த இருக்கிறத அப்படியே பார்த்தீங்கன்னா. அதே போல தானிய உணவில் உள்ள போசனை யாது என்று சொல்லுங்க. தானியங்கள் இருக்கிற போசனை அவ எல்லா விடையும் அதுல இருக்கு இல்லையா? அப்ப அதை நீங்க கவனத்துல கொண்டு செய்வீங்கன்னு தெரியும். என்ன சிம்பிளா ஏதாவது கேட்கணுமா? அப்ப உடனே இதுக்கு விட சொல்லுங்க பாப்போம். இரண்டாவதுக்கு பாதையில் முதலாவது பாதையில் மாட்டு வண்டி கமகம் என்று முதலாவது சொல்லுங்க. கடை. அடுத்தது சமைத்த மீன் கறி கமகம். அடுத்தது 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 பழமொழிகள் உங்களுக்கு வடிவா தெரியும், நீங்க பாடமாக்கி வச்சிருக்கிறீங்க. இப்ப கூட கேட்ட நீங்க இல்லையா? அதுல முதலாவது பேசிக்க சொல்லுங்க பாப்பா. கேசிக்கா சொன்னால் சொல்லுங்களேன். கேசிக்கா நான் சொல்லுவேன். மைக் ஆன் பண்ணு, மைக் ஆன் பண்ணு. காற்றுள்ள போதை தூட்டிக்கொள். இப்ப சொல்லு. ஐந்தில் விளையாத சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. கடல் சிறிதானாலும் காரம் கரித்து. அடுத்தது அடுத்தது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு. அடுத்ததை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இதுல கவனமா செய்து கொள்ளணும். அப்படின்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க வெட்டி வெட்டி எழுதல. கோடை காலப்பெயர். அதே போல கதிர்காமம் இடப்பெயர். பட்டம் பொருட்பெயர். இனிமை குணப்பெயர். சதுரம் குணப்பெயர். மலர்விழி என்று சொல்றது பொருட்பெயர். அதே போல கார்த்திகை என்று சொல்றது காலப்பெயர்.
அதே போல கிளைகள் என்றது திணைப்பெயர். திணைப்பெயர். அதே போல கருமை என்றது குணப்பெயர். குணப்பெயர். சொல்லுமா? உணவு என்பது படித்தல் வந்து தொழில். யாரோ கூப்பிட்டீங்க, என்ன விளக்கம்? சும்மா யாரை கூப்பிட்டு விளையாடுறீங்க? படித்தல் தொழிற்பெயர். அதே போல இலைகள் திணைப்பெயர். வரைதல் தொழிற்பெயர். அதே போல பாடுதல் தொழிற்பெயர். அதே போல சூரியன் பொருட்பெயர். அதே போல இரவு காலப்பெயர். உணவு என்ன உணவங்கடா இருக்கு, அதுல இருக்குண்ணா. உணவு வந்து பொருட்பெயர். அடுத்தது இரக்கம். இரக்கம் எதுக்குள்ள வேறு? குணப்பெயர். வெரி குட். முத்திரை பொருட்பெயர். அடுத்தது விவசாயி பொருட்பெயர். வெட்டுதல் ஒளிப்பெயர். மதியம் காலப்பெயர். பாடசாலை இடப்பெயர். வெண்மை குணப்பெயர். மைதானம் இடப்பெயர். நூலகம் இடப்பெயர். நிமிடம் காலப்பெயர். மலை ஒரு இடப்பெயர் தான். ஓடுதல் ஒளிப்பெயர். கானகம் இடப்பெயர் காடு. அதே போல காடு திணைப்பெயர். இதுல பாருங்க, இந்த பாடல்கள் நாங்க 4ஆம் ஆண்டுல படிக்கிருப்போம். உடைபிடித்து செருப்புமிட்டு புத்தகமும் கொண்டு. உடைபிடித்து செருப்பு விட்டு, இதுல செருப்பு மிட்டு வருமா? செருப்பு மிட்டு, இதுல புத்தகமும் கொண்டு உடனே நடந்து வரும் குழந்தைகளே கேளி ரெண்டு பேரும். அடுத்தது மழைக்காலம் வழி வழுக்கும் முகக்கவனம் மக்கா. வழியருகே வெள்ளம் உண்டு விலகி வர வேண்டும். அடுத்தது அம்மா சொல்லை தட்டாமல் ஆசிரியர் கடந்து ஆசையுடன் பள்ளியிலே படித்து வர வேண்டும். அடுத்தது கண்மணிகள் கண்ணீர் கண்மணிகள் என்னடா பிரச்சனை உனக்கு? சொல்லு துளசி, சொல்லு. கண்மணிகளுக்கு கீழே பிள்ளையா இருந்துச்சு. தேசம் வந்து மித்ரா சொல்லு பாட்டு, அந்த பாட்டு. கண்மணிகள் கண்மணிகள் நீத்திறங்கு காலில் வரும் கவனம் கண்முறக்கம் இல்லாமல் கதறி அல நேரம். கதறியல இவ்வளவு வழி இருக்கணும். சரியா? அடுத்த மாரிகாலம் என்றாலே மழை பொழியும் காலமாக. அக்காலத்தில் வானவில் தோற்றுவது, இடிமின்னல் ஏற்படுவது, ஈசல் போன்ற புத்தியிலிருந்து வெளிவருவது, அதிக மழை பொழிவது, வெள்ளம் ஏற்படுவது என பல்வேறு நிகழ்வுகளை காணலாம். இதற்கமைய நீர் பார்க்க மழை நாள். மழை நாளை பற்றி ஒரு வாக்கியம் உங்களுக்கு தந்திருக்கணும். ஏன்னா முதலாவது என்ன எழுதலாம்? எழுதுனாக்கள் பார்ப்போம். சிம்ரலா வாசிங்க, கஸ்னிகா வாசிங்க, எழுதுனாக்கள் வாசிங்க. டைம் இருக்குதானே கிறிஸ்டிகால? ஓகே, முதலாவது துளசித் வாசிவா. நான் இடிமின்னலுடன் மழை பெய்வதை கண்டேன். மழை பெய்த போது வானம் இருண்டு காணப்பட்டது. மழை பெய்யும் போது பள்ளங்களில் நீர் நிரம்பி ஓடியது. அடுத்தாள். சரி, வாசிங்க. எனது ஊரில் கடும் மழை காரணத்தால் வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளத்தினால் சில நபர்கள் இடம் மாற வேண்டி நேரிட்டது.
எனது ஊரில் வெள்ளம் ஏற்பட்டதால் வெளியே செல்ல முடியாமல் போனது. அடுத்த ஆள். சிறுவர்கள் தண்ணீருள் கப்பல் விட்டு விளையாடுவார்கள். நான் வெளியே வந்தவுடன் குளிர் காற்று மிகவும் வேகமாக வீசியது. அந்த காட்சி எனக்கு மிகவும் மனதை கவர்ந்தது. Right, very good. அடுத்த ஆள். ஆமா. நான் பார்த்த மழை நாளில் வானவில் தோன்றியது. ம். பின்னர் ஈசல்கள் புற்றிலிருந்து வெளியே வந்தன. மழை பொல பொலவென பெய்யத் தொடங்கியது. சார், மழை பெய்யும் நினைச்சது ஈசல் கிடைக்கும். Right, அடுத்த பாருங்க. Right, அடுத்த வேற யாராவது மெட்டாக்கள் எழுத இல்லைன்னா சொல்லுங்க. விளங்கல. நானும் எழுதினேன் சார். Right, வாசிங்கம்மா. மரம், செடி, கொடிகள், நிலங்கள் செழிப்பாக காணப்படும். விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கும். மழைக்காலங்களில் நிலங்கள் நீர் அதிகரிப்பதனால் வான்கதவுகள் திறக்கப்படும். Right, okay. அதுல அவர் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா மழை நாள் ஒன்றுல அல்ல சரி இதெல்லாம் கவனிச்சு இப்படி ஒரு கட்டுரட்டி உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏன்னா இல்லாதாக்கள் அதற்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன். அதுல கிட்டத்தட்ட அதிகளவான கட்டுரைகள் இருக்குது. அப்படியே கவனிச்சு கொள்ளுங்க. எப்படி எழுதணும் என்று சொல்லி இருக்குது. உங்களோட 5ஆம் ஆண்டு பெரிய படம் அதை பாத்தீங்கன்னு சொன்னா பெருமழை பெய்து ஓய்ந்தது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கட்டுரை தந்திருக்கு. மழை பெஞ்சு ஓய்ஞ்சதுக்கு பிறகு என்னதுல பாத்தீங்கன்னு சொல்றாங்க. ஓம் சார் தந்திருக்கிறாங்க. உங்கள்ட்ட எல்லாத்தையும் இருக்கு இந்த கட்டுரைனா இதுல பாருங்க. எனது வீட்டிற்கு முன்னால் உள்ள வீதியில் நீர் கரை புரண்டோடியது. நானும் தம்பியும் அதில் கடதாசி கப்பல்களை செய்துவிட்டு விளையாடினோம். எனது சூழல் இருள்மயமாகவும் மிகவும் குளிர்ச்சியாகவும் காணப்பட்டது. மழை நாள்த இதுக்கு அதை எழுதல. அப்ப நீங்க இதை பாடமாக்கி வச்சா என்ன செய்யலாம்? எழுதல. இப்படி நிறைய கட்டுரைகள் அதுல இருக்கு. இது நானே எழுதுனது. அதனால கொஞ்சம் படிங்க. அதே போல பாஸ் பேப்பர்ல வந்த அவ்வளவு கட்டுரையும் அதுல இருக்கு. இந்த கடைசியா லேட்டஸ்டா வந்தது இதுல பாருங்க. 2024 அதாவது வியத்தகுவானம் வந்தது. அதுல உங்களோட 4 ஸ்கீம்ல விட இதுல இருந்ததே போட்டிருக்கிறேன். வானத்தின் நட்சத்திரங்கள் பால்வெளி போல் காட்சியளிப்பது வியப்பாகும். காலையில் சக்கச் சேர்ந்த வானத்தின் சூரியன் உதிப்பது அழகாகும். அதாவது ஸ்கீம்ல இருந்தது. 2023 மழை பெய்து ஓய்ந்த போது ஆதவனின் வீட்டிற்கு வந்தான் மாதவன். கடதாசிகள் கப்பல்களை செய்து வருமாறு அழைத்தான். மாதவன் நீ என்று சொல்லி நீ மாதவன் உன்ன ஃப்ரெண்ட் ஆதவன் என்று நினைச்சு எழுதோம். அதுல முதலாவது பாருங்க. நான் ஆதவனுடன் சேர்ந்து பொருட்களை எடுத்து கடதாசி கப்பல்கள் செய்தேன். அடுத்து நாங்கள் இருவரும் நான் எனது அறைக்கு ஓடி சென்று கடதாசிகளை எடுத்து வந்தேன். அப்படியும் எழுதலாம். சரியா? அதே போல இதுக்கு நிறைய கட்டுரைகளை கூட 2000 ஆண்டு வந்த பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தில் பொழுதை கழித்த விதம். நான் எனது வீட்டிற்கு பின்புறமாக சிறிய வீட்டு தோட்டம் ஒன்று செய்தி எனது தந்தையின் வழிகாட்டலில் சிறிய கதை புத்தகம் ஒன்று எழுதினேன். சிறிய கதை புத்தகங்கள் பலவற்றை வாசித்து பல விடயங்களை அறிந்து கொண்டேன்.
அதே போல 2000 ஆண்டு நினைக்கிறேன் 2021 அந்த பாஸ் பேப்பர்ல வந்ததுக்கு எல்லாம் அதுல விளக்கம் இதுக்கு வடிவா ஆம் படிக்க சொல்றேன். அடுத்த செயலட்டையே பார்ப்போம். கவனிக்கிறது செயலட்டை 10. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வாசிங்க பாப்போம். அடவடா இருக்கிறீங்களா? இன்று பயன்பாட்டில் உள்ள இசைக்கருவிகளை துளை கருவிகள், நரம்பு கருவிகள், தோற்று கருவிகள், கஞ்ச கருவிகள் என பல வகைப்படுத்தலாம். இவற்றில் நாதஸ்வரம், மேளம், சங்கு, தாளம் என்பன மங்கள வாத்திகளாகும். மேலும் அரங்கிசை கருவிகள் வீணை, கோட்டு, வாத்தியம், புல்லாங்குழல், நாதஸ்வரம், வயலின் என்பனவாகும். இசைக்கருவிகள் மூலம் நாம் இனிமையான இசையினை கேட்டு மனம் மகிழ்கிறோம். அதுல கவனித்துக் கொள்ளுங்க. ஓட்டு வாத்தியம் அடுத்த வாத்தியங்களா? சரியா? ஒருக்கா பாருங்க. அகம் என்பதன் ஒத்த கருத்து பந்தியில் உள்ளது அது என்ன?